ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 45 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன கிளாஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிளாஸில் வந்து லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வீடியோவை யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட் பீட்லேயே ஃப்ளாட் லோடிங், எம்போஸ் லோடிங் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன த்ரெட் வந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பயும் போல் மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பிகினர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைலான் த்ரெட் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா. ஸோ நைலான் த்ரெட்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இதில் தெரியுது பார்த்தீங்களா வீடியோவில். ஸோ இதுக்கு பேர் தான் நைலான் த்ரெட். கொஞ்சம் இது நரம்பு மாதிரி இருக்கும், அதனால் கட் ஆகாது. கட் பீடில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிறனால டக்கு டக்குன்னு வந்து கட் ஆகும். சரிங்களா. அதுக்கு தான் நான் உங்களை வந்து இந்த த்ரெட் வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன், நைலான் த்ரெட்டு. ஸோ இப்போ வந்து 2 பீடு வச்சா எவ்வளோ கேப் வருமோ அந்த கேப்லேருந்து நான் மிஷின் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா. பாக்ஸ் போட்டுட்டு ஒரு 2 கட் பீடு மட்டும், உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதுங்களா, 2 கட் பீடு மட்டும் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கட் பீடு இருக்க மாதிரி எடுத்துட்டு அந்த கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, கோட்டுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே பேக்கில் இழுத்துட்டு வந்து அந்த கோட்டுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி கட் பீடு, டியூப் பீடு, சுகர் பீடு இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைன்னா த்ரெட் வந்து கட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அந்த கோட்டுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அப்படியே அந்த கோட்டுக்கு கீழே பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே கீழேருந்து மேலே போகிறப்ப தான் வந்து நம்ம பீட்ஸ் லோட் பண்ணணும். சரிங்களா. இப்போ வந்து ஒரு 3 கட் பீடு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கிளிட்டரியான லுக் வந்து கொடுக்கும். சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு 3 கட் பீடு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால 2 கட் பீடு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு அந்த கோட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா. அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல அந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டு மேலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ வந்து 3 கட் பீடு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லோடிங்கை பொறுத்தளவு 3 கட் பீடு இல்லை 4 கட் பீடு, எந்த பீடாக இருந்தாலும் 3ல் 4க்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 3 கட் பீடு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இப்போ போதுமான அளவில் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான். ஸோ வீடியோவை விட்டு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தர டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ த்ரெட்டை லாங்காக லென்த்தியாக எடுத்துகிட்டு ஒரு 2 கட் பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 கட் பீட் எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீடியில் யூஸ் பண்ணுறப்ப ஒரு 3ல் 4 கட் பீட் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா லோட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் டக்குன்னு வரும், இல்லைனா ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து 4 கட் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 4 தான் மினிமமாக யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா. ஸோ இப்போ த்ரெட்டை லென்த்தியாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக அந்த பாக்ஸ் முடிய போகுது இல்லையா. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு 2 பாக்ஸ் வந்து போட்டு ட்ரை பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எம்போஸ் லுக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ த்ரெட்டை நல்லா லென்த்தியாக எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு 4 கட் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ பார்க்குறீங்க, எப்படி குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் இப்போ கட் பீட் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சு, இந்த கீழே ஒரு செயின் ஸ்டிச். இப்போ இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பார்டரை சுற்றி செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்லையாச்சும் இல்லை சில்க் த்ரெட்லையாச்சும் நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கே இன்னும் லுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ப்ளவுஸ்லாம் பண்ணுறீங்க, நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது பார்க்குறக்கே நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2ஐயும் வச்சு லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ இதே மாதிரிங்க நான் கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் இழுத்துட்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் வந்து கட் பீட்லேயே ஃப்ளாட் லோடிங்கு. ஸோ இதில் எப்படி எம்போஸ் லோடிங் கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் பைப்பிங் த்ரெட்டை வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 பீடு வச்சா எவ்வளோ கேப் வருமோ அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா.
ஸோ இப்போ இதே மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்டே வரையும். ஸோ நம்ம எப்படி ஃப்ளாட் லோடிங் பண்ணோம் அதே மாதிரி தான் பண்ணணும் எம்போஸ் லோடிங்க்கோ. ஸோ இதில் என்ன பண்ணால் நம்ம இடையில பைப்பிங் த்ரெட் வச்சு பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா. மற்றபடி ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ எப்பயும் போல் 5 to 6 பீட்ஸ் மட்டும் லோட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ 4 பீட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய பைப்பிங் த்ரெட் லென்த்தை பொறுத்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ என்னுடைய பைப்பிங் த்ரெட் வந்து மீடியமான சைஸ்னால நான் ஒரு 6 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டேன். அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு வரேன். ரிவர்ஸ் இழுத்துட்டு வந்து எப்பயும் போல் இந்த இடத்துல கொஞ்சம் லூஸாகவே போடுங்க சரிங்களா. கொஞ்சம் லூஸாக போட்டிங்கன்னா தான் அந்த எம்போஸ்ட் லுக் வந்து நல்லா தெரியும். டைட்டாக இறுக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா போடுறப்பே நல்லா டைட்டாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது. ஷேப் வந்து ரொம்ப சப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக போடுறப்ப நல்ல ஒரு எம்போஸ்ட் லுக் வந்து கிடைக்கும் சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் இதிலே வந்து லீஃபில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா. லீஃபில் எப்படி ஃபில் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி மேலே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸில் இழுத்துக்கிறேன். ரிவர்ஸில் இழுத்துட்டு வந்து எப்பயும் போல் இந்த பக்கமும் ஒரு ஸ்டிச்சு. ஸோ நம்ம வந்து அது லீஃப் டிசைன்ஸ் வந்து நான் குரூப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த லீஃபில் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து 5 பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன் நான் சரிங்களா. ஸோ கட் பீடில் வந்து கலர்ஸில் நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. வீடியோ கீழே வந்து டேக் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ மேலே ஒரு ஸ்டிச்சு திரும்ப அப்படியே ரிவர்ஸில் இழுத்துட்டு வந்து எப்பயும் போல் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் லூஸாகவே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு திரும்ப இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்களேன், பார்க்குறப்ப இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஏன்னா இது நம்ம ஃப்ளாட்டாக போட்டிருக்கோம், இது வந்து உள்ள பைப்பிங் த்ரெட் வச்சு போட்டிருக்கனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வீட்டிலேருந்து ஆரி ஒர்க் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த சைடு இழுத்துட்டு வந்து ஸோ இதை சுற்றி நீங்கள் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் ஒரு பீடு மினிமம் 5 பீட்ஸ்க்கு மேலே எடுக்காதீங்க சரிங்களா. ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ப்ளவுசஸில் போடுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஷேப்ஸ் பார்க்குறக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்லாம் நீங்கள் டிசைன்ஸ் போடுறப்ப நைலான் த்ரெட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நைலான் த்ரெட் அப்படிங்கிறது வந்து நரம்பு தான் அது சரிங்களா. இப்போ நரம்பில் வந்து ஹீட் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் பட்ட உடனே மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நமக்கு உருவிட்டு வர ஆரம்பிச்சு. அதனால் ப்ளவுசஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஷின் த்ரெட்டில் மட்டும்தான் போடணும். ஸோ இப்போ இதே மாதிரி போட்டுகிட்டே ஃபுல்லாக வந்து நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் எண்ணாட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ எண்ணாட் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா போட்டு இழுத்து பார்த்துக்குங்க சரிங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.